Hello and welcome to our channel Stick with Book after a long short gap அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது வந்து தி ஜானகிராமனோட பயண கட்டுரைகளோட ஒரு ரேப் அப் அப்படின்னு சொல்லலாம். எது எனக்கு பிடிச்சது, எது எனக்கு லீஸ்ட் ஃபேவரட், எது பெஸ்ட்டாக இருந்தது, எந்த ஒர்க்கை டிஎன்எஃப் பண்ண அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தி ஜானகிராமன் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் நிறைய புக் எழுதியிருக்காரு, நாவல்கள் எழுதியிருக்காரு. ரொம்ப ஃபேமஸான நாவல்களும் கூட எல்லாமே. அம்மா வந்தாள், மோகமுல், நலபாகம், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு ஆனால் கம்மியாக தான் தெரியும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், தீஜாவோட நாவல்களை நான் அதிகம் நான் படித்ததில்லை. ஆனால் படிக்கணுன்ற லிஸ்ட்டு கூட இல்லை. எனக்கு அவ்வளோவா தெரியாது. மோகமுல் அவர் எழுதியிருக்காரு, அம்மா வந்தால் அவர் எழுதியிருக்காருன்னு தெரியும். அந்த நாவல்ஸோட ஒரு ஒன் லைன் தெரியும். பட் ஆனால் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எதுவும் எனக்கு படிக்கணும்னு தோணுதில்லை. அப்போது ஒரு தடவை அன்எக்ஸ்பெக்டடாக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், இந்த புக் ஃபேருக்கு போயிருந்தப்ப அங்கே காலச்சுவடில் வேலை செய்கிறவர் மிஸ்டர் ஐயாச்சாமி, அவர்கிட்ட சரி ஓகே நீங்கள் வந்து புக் சஜஷன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, பயண கட்டுரைகளோட புக் சஜஷன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த வீடியோவில் அவர் 2-3 புக்ஸ் வந்து கண்டினியூஸாக எடுத்து காமிச்சு வீடியோவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த புக் வந்து என்ன கதை, எந்த ஊரை பற்றின பயண கட்டுரை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னு கேட்டால், அது அவ்வளோவா நான் நோட்டீஸ் பண்ணலைன்னு சொல்லலாம். சரி ஓகே அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி வச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், அதுக்கப்புறம் நிறைய பேர் தி ஜானகிராமனோட புக்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குன்ற ஒவ்வொரு விஷயம் சின்னதாக எனக்கு வரதான் அவர் வந்து ட்ராவல் ரிலேட்டடான புக்ஸும் எழுதியிருக்காரு. நம்ம அது வந்து படித்ததில்லை, நமக்கு அதை பற்றினா ஒரு நாலேஜே இல்லைன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஸோ அதில் வந்து மொத்தம் 4 புக் எழுதியிருக்காரு தி ஜானகிராமன். இன்னும் 2-3 ஊருக்கு போயிருக்காரு. பட் ஆனால் அது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணலை. இன்கேஸ் டாக்குமெண்ட் பண்ணி அது வந்து கட்டுரைகளாக வெளியே வரலையா என்னன்னு எனக்கு தெரியல. எதனால் அப்படின்னு கேட்டால், இது எல்லாமே வந்து புக்காக அப்போ ரிலீஸ் பண்ண கிடையாது. அந்த டைமில் ஏதோ ஒரு நாளிதழ்லையோ இல்லை இதழ்லையோ அவர் வந்து கட்டுரைகளாக எழுதி போட்டதுக்கப்புறம் ரீசெண்டாக தான் அதை எல்லாத்தையும் பர்டிகுலராக ஒரு புக் வந்து அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அந்த இதழ்லேருந்து கேட்டு வாங்கி எடுத்து போட்டு நடந்தாய் வழி காவேரி, அது வந்து இதழ்லேருந்து கேட்டு பெர்மிஷன் வாங்கி எடுத்து நாங்கள் ப்ரிண்ட்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு நான் 4 புக்கில் வந்து என்னென்ன புக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஒன்று உதயசூரியன், அப்புறம் அடுத்த வீடு 50 மைல், அடுத்து நடந்தாய் வழி காவேரி, அடுத்து கருங்கடலும் கலைக்கடலும். இதுதான் இந்த 4 புக் தான் அவர் எழுதியிருக்க ட்ராவல் ரிலேட்டடான புக்ஸு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உதயசூரியன் பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டால், என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். இந்த 4லேயுமே ஃபஸ்ட்டு நான் எதுக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணோன்னு சொல்லுவேன், இல்லை எனக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டால், நான் இந்த உதயசூரியனை தான் சொல்லுவேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், அது படித்து பாருங்க, அப்போ தான் தெரியும். இந்த ஒரு புக்கு தான் என்னை மிச்சம் இந்த 3 புக்கு படிக்கிறதுக்கான ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருந்தது வந்து இந்த ஒரு புக்கு தான். இன்கேஸ் நான் இந்த நடந்தாய் வழி காவேரியெல்லாம் எடுத்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த உதயசூரியன் தான் எதுக்கான ரீசன் அப்படின்னு கேட்டால், கண்டினியூஸாக நான் இந்த ட்ராவல் ரிலேட்டடாக அவர் எழுதின எல்லா புக்ஸையும் படிக்கிறதுக்கான ரீசன். ஸோ இது எந்த ஊரை பற்றின கதை அப்படின்னு கேட்டால், ஜப்பானை பற்றின கதை. இதுக்கான ஃபுல் ரிவ்யூவும் நம்ம வீடியோவில் இருக்குது, நம்ம சேனலில் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் படித்தது அடுத்த வீடு 50 மைல். ஸோ இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன புக்கு தான், பார்த்தாலே நமக்கு தெரியும், ஒரு நாளில் படித்து முடிச்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு புக், சின்ன புக், அடுத்த வீடு 50 மைல். இது எது ரிலேட்டடான புக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியாவை பற்றின பயண கட்டுரை. அடுத்த வீடு 50 மைல்னு இதுக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் அவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு வீடு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான வில்லேஜஸ்க்கு ஊரும் இருக்குது. அந்த மாதிரி ஊருக்கு போன எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் இதில் சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஆஸ்திரேலியா பயண கட்டுரை. அடுத்து நடந்தாய் வழி காவேரி. இது எதை பற்றின கட்டுரை அப்படின்னு கேட்டால், இது காவேரி எங்கே ஸ்டார்ட் ஆனிச்சோ அதுலேருந்து அவங்க அந்த காவேரி கூடயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர ஜேர்னி, அந்த வழியெல்லாம் போய் அங்கே என்னென்ன ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்தையெல்லாம் அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் கைடெலாம் வச்சு அதெல்லாம் தெரிஞ்சுட்டே அவங்க அதோட பயணிச்சுட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், இந்த நாளில் இந்த ஒரு புக்கை நான் பாதியிலே நிறுத்திட்டேன். பாதியில் மீன்ஸ் இந்த புக் மார்க்கும் இருக்குது. இது வந்து 132 பேஜோடு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். மொத்தமாக வந்து 300 பேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் பாதி புக் வந்து நான் முடிக்கணும். பட் ஆனால் என்னால் படிக்க முடியலை. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில.
இந்த ரெண்டு படித்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த புக்குக்கு வந்தேன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், இதில் தீஜாக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இருக்குது. அது என்ன ஆச்சுன்னா, இந்த புக்கில் நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணேன். அது ரொம்ப ஜென்ரலான நார்மலான ஒரு புக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனால் பார்த்தா இருக்கிறதுலே கம்பேரிட்டிவ்லி இந்த நாளில் அதிகமாக செல் ஆகிறது வந்து இந்த நனந்தாய் வாலி காவேரி இந்த புக் தான். இதுக்கு ரீசன் என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த சிட்டியும் தீஜாவும் சேர்ந்து எழுதியிருக்காங்க இந்த நாவல் இல்லை பயணக்கட்டுரை. மேபி அதனால் கூட இருக்கலாம். சிட்டி எவ்வளோ எழுதியிருக்காரு, தீஜா எவ்வளோ எழுதியிருக்காருன்ற ஒரு விஷயம் தெரியாது. பட் ஆனால் என்னால் அதை சென்ஸ் பண்ண முடியுது. என்னென்னா, இது தீஜாவோட லாங்குவேஜ் இல்லை, அவரோட வே ஆஃப் ரைட்டிங் இல்லை அப்படின்றத வந்து என்னால் ரொம்ப டாமினண்ட்டாக என்ன சொல்கிறது, ரொம்ப மனப்பூர்வமாக என்னால் வந்து அதை நம்ப முடியுது, ஏற்றுக்க முடியுது. ஸோ வந்து இந்த 2 புக்கு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டிஃப்ரென்ஸை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால என்னமோ தெரில, என்னால் இந்த புக்கை வந்து முடிக்க முடியல. இன்னொரு ரொம்ப பெரிய ட்ராபேக் எனக்கு இந்த புக்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், இது வந்து ஜப்பான். நான் போனதில்லை, அங்கே இருக்க கல்ச்சர் எப்படி இருக்குன்னு தெரியாது, அங்கே இருக்க வீடுகளும் அங்கே இருக்க இடங்களும் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இது ஆஸ்திரேலியா, சேம் அதே தான். அங்கே இருக்க இடங்களும் வீடுகளும் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இமேஜின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக நம்மளால் இமேஜின் பண்ணிட முடியும். ஜப்பானை வந்து நம்ம போய் பார்க்க வேண்டிய ஒரு ஊர், ஆஸ்திரேலியா வந்து நம்மளை செட்டில் ஆக வேண்டிய ஒரு ஊர் அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம பிரெயின் வந்து திங்க் பண்ணுற அளவுக்கு ஒரு இமேஜினேஷன், அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் இது என்னது, காவேரி. கண்டிப்பாக நம்ம லைஃப் டைமில் காவேரியோட ஆறை ஒரு டைமாவது பார்க்காம நம்ம இருந்திருக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போதும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் இமேஜின் பண்ணுறது அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கும் வேறு எங்கேயும் இல்லை, கர்நாடகா தான். நமக்கு கர்நாடகாவில் நிறைய இடங்கள் வந்து அட்லீஸ்ட் நம்ம கேட்டிருப்போம், ஃபெமிலியராக இருக்கும். இந்த தலைக்காவேரிலாம் இந்த ரிவர் ஆரிஜின் ஆகிற இடம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் என்னால் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுற பிளேசஸை இமேஜின் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மேபி அந்த ஒரு விஷயமா என்னன்னு தெரியல இந்த புக்கை நான் ஸ்டாப் பண்ணதுக்கு. பட் ஆனால் அது எனக்கு கொஞ்சம் டிமெரிட்டாக தான் ஃபீல் ஆச்சு. என்னால் முடிக்க முடியாததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அதான். என்னால் அந்த காவேரி எந்தெந்த வழியில் வருது அப்படின்றத வந்து என்னால் இமேஜின் பண்ண முடியல. அதுக்கும் இங்கே வந்து மேப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. மேப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, இன் ஃப்யூச்சர் ஏன் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இது நாளையுமே முடிச்சிட்டோம், இன்னொரு 100 பேஜ் தானே படித்து பார்த்துருவோமே. மேபி ஃபஸ்ட் ஆஃப் தீஜாவும் சிட்டியும் செகண்ட் ஆஃப் தீஜாவும் எழுதியிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம். இன்னொன்று என்ன நினச்சேன் அப்படின்னு கேட்டால், இன்னொன்று மேபி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிளேசஸ் பற்றிலாம் நமக்கு தெரியாது. அந்த கர்நாடகாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா நமக்கு ஒரு வேலை ஈஸி ஆகிடும் போல் இந்த ரீடிங் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்து ஒகேனக்கல் அந்த சைடு வந்திருக்கு. நான் படித்த முடியும் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த பெங்களூர், ஹொசூர், சேலம், தர்மபுரி அந்த சைடு வந்துருச்சு. பார்ப்போம், இன்கேஸ் எப்பயாச்சும் தோணுச்சு ஏன் இதை மட்டும் மிஸ் பண்ணோம் அப்படின்னு தோணுனா நம்ம வந்து இந்த பேலன்ஸ் இருக்க 100 பேஜஸையும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, இதான் தேர்ட் அண்ட் லாஸ்ட், கருங்கடலும் கலைக்கடலும். ஸோ கருங்கடலும் கலைக்கடலும் எதை பற்றின பயண கட்டுரை அப்படின்னு கேட்டால், இது ரோமன் செக்கோஸ்லாவாக்கியா இது ரோமன் செக்கோஸ்லாவாக்கியாவை பற்றின ஒரு பயண கட்டுரை. செக்கோஸ்லோவாக்கியான்ற ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செக் ஒரு ஊர், ஸ்லோவாக்கியா இன்னொரு ஊர், ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த செக்கோஸ்லோவாக்கியா அப்படின்ற ஒரு ஊர். ஓகே, கண்ட்ரி. ஓகே, ஸோ இதுவும் ஒரு நல்ல புக்கு. பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் எனக்கு இம்பேக்ட் கம்மியாக இருந்த ஒரு புக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மித்த கண்ட்ரிஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது நமக்கு வந்து அங்கே இருக்க மக்கள், கல்ச்சர் எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இந்த புக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த 3ஐயும் விட. எதனால் அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்க மக்களோட, ஏன்னா முக்கியமாக இந்த இதுக்கு ஏன் கருங்கடலும் கலைக்கடலும்னு வந்துச்சு அப்படின்னா, கலைக்கடல் அப்படின்றப்ப அங்கே அந்த நாட்டில் இருக்க எல்லாருமே நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த கண்ட்ரிக்குள்ளே அதிகம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்ட் கேலரி, அந்த ட்ராயிங் வரைஞ்சி எல்லாம் இது பண்ணுவாங்களே ஆர்டிஸ்ட், அந்த மாதிரியான கேலரிஸ், இந்த கண்ணாடியை வச்சு நிறைய திங்ஸ் செய்யக்கூடிய இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக்கான விஷயத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கண்ட்ரியாக இருந்திருக்கு ரோமன் செக்கோஸ்லோவாக்கியா ரெண்டுமே. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து கருங்கடலும் கலைக்கடலும். கருங்கடல் வந்து பிளாக் சி, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த யூரோப், அந்த நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். நானே இது படித்ததுக்கப்புறம் தான் மேப்பில் எடுத்து பார்த்தேன். ஸோ இதோட வே ஆஃப் ரைட்டிங் எப்படி இருந்துச்சு எனக்கு அப்படின்னா, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது.
கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் படித்து முடியுமோ தவிர அட் அ ஸ்டெச்சில் நம்மளால் கண்டிப்பாக படிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு புக்காக தான் இருந்தது. ஸோ இதுதான் வந்து இந்த 4 புக்குக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? ஸோ இந்த 4மே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி படித்து முடிச்சிட்டோம், எக்ஸப்ட் நடந்தாய் வழி காவேரி. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சு தீஜாவோட வேறு ஏதாவது பயணக்கட்டுரைகள் எங்கேயாவது அவைலபிள் இருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் நம்ம ஏன் பயணக்கட்டுரைகள் வாசிக்கிறனால நான் என்ன புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணேன், அது வெறும் கட்டுரை தானே அப்படின்றப்ப நிறைய விஷயம் நான் லேர்ன் பண்ண கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னு கேட்டால் முக்கியமாக அன்லேர்ன் பண்ண கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுருப்போம் நம்ம லைஃப்பில், தேவையில்லாத நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், அது தப்பாக சொல்லி கொடுக்கப்பட்டதாக இருக்கலாம், இல்லை தப்பாக நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களாக இருக்கலாம். அது எல்லாத்தையும் இந்த பயணக்கட்டுரைகள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை வந்து இது சரி நம்ம நினைக்கிறது தப்பு அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொண்டு வர்றது. பயணங்கள் இதை பண்ணுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பயணக்கட்டுரை இதை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ மித்த ஊர் மேலே இருக்கக்கூடிய அந்த மிகைப்பு ரொம்ப கம்மியாகி அதுவும் ஒரு ஊர் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சது இந்த பயணக்கட்டுரைகள். எதனால் அப்படின்னு கேட்டால் நம்மளை பொறுத்த முடியும் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி அப்படின்னு சொல்லி நம்ம இல்லை, நான் அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் ஓகே வெளிநாடா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் தான் சின்ன வயசுலலாம் அப்படி தான் இருந்தது. ஏன்னா நம்மளை வெளியே எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டாங்க. கம்பேரேட்டிவ்லி நம்ம ஊரை விட அந்த ஊர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், க்ளீனாக இருக்கும், ரொம்ப நேச்சர் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டால் ஓகே அது மேலே ஒரு அது என்ன சொல்கிற ரூட்டட் திங், அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓகே அமெரிக்கா தான், ஜப்பான் தான், ஜெர்மனி தான், ஆஸ்திரேலியா தான் அப்படின்னு சொல்லி ஸோ வாட் அந்த கண்ட்ரி தானே ஸோ வாட் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. இப்போ என்ன அங்கே அழகான மலை இருக்குது கடல் இருக்குது அப்படின்னா ஆமாம் அங்கே அழகான மலை இருக்குது கடல் இருக்குது அதை அப்படின்னு ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உள்ளே எனக்கு அந்த தாட் ப்ராசஸில் ஒரு சேஞ்ச் வந்து ஃபீல் ஆகுது. இன்கேஸ் இதுக்கு முன்னாடி அங்கே அழகான மலை இருக்கும் தெரியுமா, கடல் இருக்கும், அப்படியா அப்படின்ற மாதிரியான ஒரு ஹர்ஷினிலேருந்து இப்படி ஒரு ஹர்ஷினியாக சேஞ்ச் ஆன மாதிரி பர்சனலி ஐ ஃபெல்ட். அந்த மிகைப்பு வெளிநாடுகள் மேலேயும் அந்த நம்ம போகாத இடங்கள் மேலேயும் அந்த இடத்துல ரொம்ப அழகான நிறைய பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குதுன்னு மற்றவங்க சொல்கிற போது அது மேலே இருக்கக்கூடிய மிகைப்பு எனக்கு ரொம்ப கம்மியாக ஆரம்பித்தது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் ஃபீல் பண்ணுறேன். எதுக்காகனா எப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து மிகைப்பு ஆகிறோன்னா நம்ம இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணும்போது தான். ஸோ இந்த பயணக்கட்டுரைகள்லாம் ஏதோ ஒரு பிளேஸில் நம்மளோட இன்ஃபீரியாரிட்டி எல்லாத்தையும் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி ஒரு நியூட்ரலான ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்திருக்கு எனக்கு. இன்னுமே நிறைய பயணக்கட்டுரைகள் வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இது முடியும் நான் எந்த ஒரு சேலஞ்சுன்னு இல்லை, ஓகே இந்த ஆத்தராக இவங்களுக்கு நிறைய படிப்போம், இந்த ஆத்தராக இவங்களுக்கு ஃபுல்லாக படிப்போம், இந்த டார்கெட் வச்சு படிப்போம் அப்படின்னு எந்த ஒரு விஷயமுமே நான் பண்ணாமல் அட் த சேம் டைம் அதை எடுத்து கம்ப்ளீட்டும் பண்ணது வந்து இதான். என்னென்னா பிளான் பண்ணலை, பட் ஒரு புக் வந்தது, சரி கண்டினியூஸாக நம்ம எல்லாத்தையுமே படிச்சிருவோமே அப்படின்றப்ப இந்த ஒரு விஷயம் நடந்தது. இன்னும் நிறைய பயணக்கட்டுரைகள் வந்து என் புக் ஷெல்ஃபில் இருக்குது. ஒரு 4-5 படிக்காமலே இருக்குது. அதெல்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் இன்னும் வேறு என்னென்ன பயணக்கட்டுரைகள் தமிழில் பர்டிகுலராக, இங்கிலீஷில் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனால் தமிழில் இருக்கா இல்லையா? ஏன்னா தமிழில் பர்டிகுலராக இந்த ஒரு விஷயம் சொல்ல வரேன்ட்டேன். தமிழில் ஏன் பயணக்கட்டுரைகள் படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் இங்கேருந்து எப்படி வேறு ஒரு உலகத்தை பிரம்மாண்டமாக பார்க்குறனோ, ஆச்சரியமாக பார்க்குறனோ, எந்த ஒரு விதத்தில் இந்தியாவை விட இந்த ஒரு கண்ட்ரி வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறனோ, அது என்னால் இன்னொரு இந்தியனோட ஐலேருந்து தான் பார்க்க முடியுமோ அப்படின்னு சொல்லி, பெர்ஸ்பெக்டிவில் இருந்து தான் பார்க்க முடியுமோ அப்படின்னு சொல்லி தோணுது. அதுக்கு என்னென்னா நம்ம கண்ட்ரீஸ் எல்லாமே க்ளீனாக இருக்காது, குப்பை நிறையா இருக்கும். பட் ஆனால் மற்ற கண்ட்ரீஸ்லலாம் குப்பைகளே இருக்காது, க்ளீனாக இருக்கும். இப்போ 2 பேர்த்த எடுத்துப்போம், ஒரு ஆஸ்திரேலியா 2 கண்ட்ரி க்ளீனாக, ஜப்பானையும் வேறு என்ன
ஒரு சிங்கப்பூரையும் எடுத்துப்போம். 2 கண்ட்ரியும் க்ளீனாக இருக்கக்கூடிய கண்ட்ரி, குப்பையே போடாத கண்ட்ரி. ஓகேவா? இப்போ ஜப்பான்லேருந்து அமெரிக்காக்கோ ஜப்பான்லேருந்து சிங்கப்பூருக்கோ, சிங்கப்பூர்லேருந்து ஜப்பானுக்கோ போகிற நபர் அந்த குப்பை இல்லாமல் க்ளீனாக இருக்குது அந்த இடம் அப்படின்றத அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஊரும் அப்படி தான் இருக்கும். அதனால் அவங்க நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. இதே யார் நோட்டீஸ் பண்ணுவா? நம்ம குப்பை கூலமாக இருக்க நம்ம ஊர்லேருந்து போகிற ஒருத்தர் வந்து அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம இருக்க லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கட்டும், இல்லை ஏரியா, நம்மளை சுற்றி இருக்க மக்கள், நமக்கான ஒரு குணங்கள், அது எல்லாமே இங்கே இருக்க ஒரு நபர் எழுதுகிற பயணக்கட்டுரைகளில் இன்னும் அழகாகவே பிரதிபலிக்கும் அப்படின்றத வந்து எனக்கு தி ஜானகிராமனை படித்தப்போ தான் அந்த ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான ஏன் தமிழில் இருக்க பயணக்கட்டுரைகள் படிக்கணும், பயணக்கட்டுரைகள் ஏன் படிக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து இது டோட்டலி இன்னும் என்ன டீப்பரான ஒரு ரீடிங் எக்ஸ்போஷருக்கு தான் இது கூப்பிட்டு போச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ ஐ எம் ரெடி டு டைவ். நான் வந்து ரெடியாக இருக்கேன் எல்லா ட்ராவலாக்ஸும் படிக்கிறதுக்கு, பயணக்கட்டுரைகள் படிக்கிறதுக்கு. ஆனால் தமிழை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து வேறு லாங்குவேஜுக்கு போகிறோம். ஓகே, ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்குது, பயணக்கட்டுரைகள் இருக்குது. அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு இல்லை இன்கேஸ் நிறைய புக்கு இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, நீங்கள் இன்னும் என்னென்ன பயணக்கட்டுரைகள் தமிழில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் மேக் அ வீடியோ ஃபார் தட். இன்னும் படிக்காமல் நான் படிக்காத பயணக்கட்டுரைகள் இருக்குது, படித்து முடித்து வீடியோ போடாத பயணக்கட்டுரைகளும் இருக்குது, ரொம்ப நாள் ராங் இயர்ஸ் பேக். ஓகே, ஸோ அதுக்கான ஒரு வீடியோ நம்ம பார்ப்போம். ஓகே, எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு பயணக்கட்டுரையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக அது உதயசூரியனாக இருந்தது அப்படின்னா இன்னும் ஜாலியாக இருக்கும். ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஊரை பற்றின விஷயம் படிச்சுக்கோங்க. இப்போ ஆஸ்திரேலியா உங்களுக்கு படிக்கும் அப்படின்னா அடுத்த வீடு 50 மைல் படிங்க. இல்லைப்பா நான் தமிழ்நாட்டில் தான்ப்பா, தமிழ்நாடவே நமக்கு இன்னும் தெரியாது, இந்தியாவுக்குள்ளேயே எதுவும் தெரியாது, இதில் எதுக்கு நம்ம வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்னா வந்து இருக்குது நடந்தாய் வெளிக்காவேரி. ரோம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செக்கோஸ்லோவாக்கியா, அண்ட் திஸ் ஃபார் ஜப்பான், அண்ட் இது ஆஸ்திரேலியா. இன்னும் இருக்குது நிறைய ஊருக்கு. அது இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதையும் பார்ப்போம். ஓகே, பை பாய்.